வணக்கம்மா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் அரைக்கீரை மசியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்கம்மா நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்மா. பெருசு பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. தக்காளி 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 7 பச்சை மிளகா, ஒரு 50 கிராம் பூண்டு. இப்போ 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்கம்மா. போதும். லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுங்க, ரொம்ப போடக்கூடாது. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்கம்மா. ஆன் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் நமக்கு இந்த தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாலாம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். பாருங்கம்மா, 5 நிமிஷத்தில் வெங்காயம் தக்காளியெல்லாம் வெந்துடுச்சு. இப்போ நம்ம கீரை போட போகிறோம். இது ஒரு கட்டு அரைக்கீரைம்மா. நான் அரைக்கீரை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு இந்த மாதிரி வடிகட்டி வச்சுக்கோங்க. இப்போ கீரை இது கூட ஆட் பண்ணிவிடுங்க. கீரை ஒரு 10 நிமிஷம் வேகட்டோமா. நல்லா இந்த மாதிரி நசுங்கிற அளவுக்கு வேகணும். ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சுமா. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அமைக்கி பாருங்கள். உங்களுக்கு நல்லா வெந்தது தெரியும். ரொம்ப கூழாக வேகக்கூடாது, கொஞ்சம் பச்சையாகவே எடுங்க கீரையை. இப்போ இந்த டைமில் நம்ம உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு கொஞ்சமாக போடுங்க. உப்பு போட்டு ஒரு கிளறி விடுங்க. கொஞ்சமாக இந்த சைஸில் புளி போட்டுருங்க. அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கீரை நல்லா ஆறிடணுமா. ஆறிட்ட உடனே நீங்கள் சட்டியில் போட்டு கடையிறவங்களா இருந்தால் கடையுங்க. சட்டியில் கடையாதவங்க மிக்சியில் போட்டு ஒரே சுற்று லைட்டாக ஒரு சுற்றி எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக கடைஞ்ச மாதிரி எடுத்துருங்க. இப்போ கீரை ஆறிடுச்சிங்கம்மா. தண்ணி வடிகட்டி ஜாரில் போட்டுக்குங்க. இப்போ ஜாரில் போட்டாச்சுமா. கொஞ்சம் கொறுகொறுப்பாக அரைங்க, ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போ அரைச்சாச்சுமா. பாருங்கள் எப்படி ஒன்றும் பாதியமாக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். கடாய் வச்சுங்கம்மா. இப்போ நம்ம கீரை தாளிக்க போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் போடுங்க. ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் போடுங்கம்மா. அரைக்கீரை மசியலுக்கு நல்லெண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுடலாம். ஒரு 10 பல்லு பூண்டு நசுக்கி வச்சுருக்கோம்மா. இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக நசுக்கி வச்சுருக்கேன், போட்டுடலாம். ஒரு 2 காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கேன். பூண்டு வாசனை வர அளவுக்கு வதக்கிடுங்க. அவ்வளோதாம்மா. பூண்டு வாசனை எவ்வளோ நல்லா வருது பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம கீரையில் தாளித்து கொட்டிக்கலாமா. ஒரு சூப்பரான அரைக்கீரை மசியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அம்மாவோட வீடியோஸ் சுட சுட தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.